வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மெத்தேடை வச்சு நம்ம 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இந்த மெத்தேடை ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி வின்னிங் எடுக்க உங்களுக்கு இந்த ஒரு மெத்தேடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஒரு 3 மெத்தேடை வச்சு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு ஆல் போர்டு நம்பர்ஸ் வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு. இந்த வெப்சைடுக்குள்ளே வந்ததுமே அதாவது 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்லேருந்து ஆல் போர்டு நம்பர் ஏபிபிசிஎஸ்சி நம்பர் நமக்கு தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும். தொடர்ந்துனா இப்போது 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 25 நாள் பாஸ் ஆகும். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். 100% வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுக்குமே எல்லா நம்பர்களும் இந்த ஒரு மெத்தேடை பயன்படுத்திக்காங்க. 100% வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதாவது 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, அதாவது நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸும் இதில் வரக்கூடிய ரிசல்ட்டும் மேட்ச் ஆகிருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இதில் ரெகுலராக ஆல் போர்டு நம்பர் கொடுப்பாங்க. இதில் கொடுக்குற ரெகுலராக ஆல் போர்டு நம்பரும் நமக்கு 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா 20 நாள் 22 நாள் நமக்கு ஆல் போர்டு நம்பர் வந்துடும். அதாவது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கையில் மட்டும் நம்ம எடுத்து மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதாவது இப்போது நம்மளே நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 4 எடுத்திருக்கோம்னு வைங்க. இதிலேயே ஆல் போர்டு நம்பர் 4 கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது நம்ம 4 பயப்படாமல் ஸ்ட்ராங்காக வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு நமக்கு 10:30 மணி ரிசல்ட்லேருந்து 4ஆம் நம்பரும் வந்துருச்சு, 0வும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4 வந்துருச்சு, 0வும் வந்துருச்சு. நம்ம பிசிஏ அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. 04ங்கிறது நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த கெஸ்ஸிங்லலாம் உங்களுக்கே தெரியும். ஆல் போர்டு 0ங்கிறது சிங்கிள் நம்பராகவே கொடுத்துருந்தேன். 0ங்கிறது பி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. ஏபிபிசிஎஸ்சி கொடுத்ததில் நம்ம ஒரு மெத்தேடை மேட்ச் பண்ணி தொடர்ந்து நமக்கு 2 நாள் பாஸ் ஆயிருச்சு. 3ஆவது நாளும் இன்றைக்கி வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த மெத்தேடில் நம்ம 90 எடுத்திருந்தோம். ஏபியில் 90ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி நம்ம 046 பாட்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். 905ன்னு எடுத்திருந்தோம். 905ன்னு எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 904 ஒரு நம்பரில் மிஸ் ஆயிருச்சு. 046 எடுத்ததில் 604ன்னு வந்திருக்கும். பிசி பாஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம இந்த ஜாக்பாட் ரிசல்ட்டை வச்சு நம்ம 10:30 மணி ரிசல்ட்டு 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். அதே மாதிரி 2:30 மணிக்கு இந்த வெப்சைட்லேயே மிஸ்ஸின் நம்பர்ஸ் ஷோ பண்ணுறாங்க. நிறைய நம்பர்களுக்கு மிஸ்ஸின் நம்பர் வந்ததுமே எந்த வெப்சைடுக்குள்ளார போய் பார்க்குறது அப்படின்னு தெரியாத நம்பர்கள் கூகுளில் போய் ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைடுக்கு உள்ளர நம்ம வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா மிஸ்ஸின் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு 3/8க்கும் இந்த வெப்சைட்லேயே ரிசல்ட்டும் இங்கே ஷோவாயிரும். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களும் இந்த ஒரு மெத்தேடை பயன்படுத்திக்காங்க. 100% வின்னிங் எடுக்கலாம். இப்போது நம்ம இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது நல்லா கவனிங்க. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 783ன்னு இருக்குது. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 73 இருக்குது. சரிங்களா? அப்போது நமக்கு அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மெத்தேடு. சரிங்களா?
இந்த மெத்தேடில் வந்து 7 3 கிடைக்கிது. இந்த மெத்தேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 20 நாள் வந்து ஆல்போர்ட் நம்பர்ஸ் வந்து பாஸ் ஆயிரும். ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தேடை வச்சு வின்னிங் எடுக்க. அதே மாதிரி இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போது 7ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு 16ன்னு கிடைக்கிது. சரிங்களா? 7ஐயும் 9ஐயும் கூட்டினா 16ன்னு கிடைக்கிது. இந்த கணக்கில் வந்து நமக்கு 1 6ம் கிடைக்கிது. சரிங்களா? இது ஒரு மெத்தேடு. நான் சொல்கிற மெத்தேடு எல்லாமே உங்களுக்கு 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா 20 நாள் 25 நாள் பாஸ் ஆகக்கூடிய மெத்தேடு தான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து எல்லா நாளுமே ரெகுலராக வந்து வேலை செய்யக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மெத்தேடு வந்து நான் கொடுக்குறேனே தவிர, மற்றபடி இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்களுக்கு இதில் எந்த மெத்தேடு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அந்த மெத்தேடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. நான் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு 3 மெத்தேடை மேட்ச் பண்ணி தான் நானே வந்து ரெகுலராக வந்து கெஸ்ஸிங் எடுப்பேன். அந்த கெஸ்ஸிங்கையும் நான் உங்களுக்கு ஓப்பனாகவே வந்து இப்படி தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு பெருக்கல் 93. சரிங்களா? முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு பெருக்கல் 93ன்னு போட்டிருக்கோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். 496ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? 496ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு இதில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? 496. இந்த நம்பர்லேருந்து நம்ம 4ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். இந்த மெத்தேடில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெத்தேடில் வந்து 6 கிடச்சிருந்துச்சி. அந்த மெத்தேடையும் இந்த மெத்தேடையும் மேட்ச் பண்ணி நான் பார்க்கையில் வந்து 4 வந்துச்சுன்னா நமக்கு உள்ளர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை வந்து 4ஐயும் 6ஐயும் நான் எதனால் கொடுக்குறேங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 4 6 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஏபிபிசிஎஸ்சியில் 46 64னே வர்றதுக்கு ஒரு கணக்கில் வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கையும் நீங்களே பாருங்கள். தொடர்ந்து 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. 4ஆவது நாளும் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஒரு மெத்தேட் ஃபுல்லாகவே கொண்டு வந்து கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டுமே தான். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மெத்தேடு எல்லாத்தையும் நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம 3 மெத்தேடில் எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு இப்போது தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய 3 நாள் நமக்கு தொடர்ந்து வின்னிங் கிடச்சிருக்கக்கூடிய மெத்தேடை நம்ம பார்த்துடலாம் வாங்க. நமக்கு இன்றைக்கி தேதிக்கு போன வருஷம் வந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு தொடர்ந்து வந்து 2 நம்பர் வந்து தொடர்ந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்த ரிசல்ட்டு 487 ரிசல்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 16ஆம் தேதி வந்திருந்த ரிசல்ட்டு 878 ஃபுல் வின்னிங்கே வந்துருச்சு. அப்புறம் 17ஆம் தேதி வந்திருக்கிற ரிசல்ட்டையும் நீங்கள் பாருங்கள். 752 போன வருஷம் வந்த ரிசல்ட்டு. அதிலிருந்து நமக்கு 7 2 நமக்கு 17ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு 272ன்னு ஃபுல் வின்னிங்கே வந்துருச்சு. இதே மெத்தேடை மேட்ச் பண்ணி தான் நான் இங்கே வந்து போன வருஷம் வந்த நம்பர் 290. இதிலிருந்து நமக்கு 20 02 90 09 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். ஒரு கலப்பு நம்பரில் 14ஐயும் 41ஐயும் எடுத்திருந்தோம். அதில் நமக்கு ஏபியில் 90ங்கிறது நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம 14 எடுத்ததில் அப்படியே அதை மேட்ச் பண்ணி பாட்ஸ் போட்டிருந்தா ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு 18ஆம் தேதி இன்றைக்கி வந்திருந்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும், 904. சரிங்களா? இந்த நம்பர் வந்து எனக்கு ஏபிகே தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கில் இருந்துச்சு. நான் வந்து 905ன்னு கொடுத்தேன். நீங்களே பாருங்கள், நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் 905ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து 090 020 905 205ன்னு எடுத்திருந்தோம். சரிங்களா? இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி 4 நம்பர் தான் நான் கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 905 கொடுத்துருந்தோம். வந்த ரிசல்ட்டு 904. ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகுது. இதே நமக்கு 905ன்னு ரிசல்ட் வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும்.
போன வாரம் வந்த ரிசல்ட்டு 904. அதே ரிசல்ட்டு இந்த வாரம் வியாழக்கிழமை நடந்த ட்ராவுக்கு நமக்கு வந்திருக்கு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி நம்ம இந்த ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம கொடுத்துருந்த நம்பரையும் பாருங்கள் நீங்களே. நம்ம ஏபி வந்து 90ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருந்தேன் 14, 20, 02, 90, 09லாம் கொடுத்துருந்தோம்னு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபியில் வந்து 90ங்கிறது நமக்கு இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. சரிங்களா? ப்ளே பண்ண அனைத்து நம்பர்களுமே வின்னிங் எடுத்திருப்பீங்க. ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக நான் வந்து 0 கொடுத்துருந்தேன். அதையும் நீங்களே பாருங்கள். நம்ம வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்காக 100% ஸ்ட்ராங் பண்ணி ஒரே நம்பர் தான் 0ங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஆல் போர்டு நம்ம கொடுத்த மாதிரியே 904 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. பி போர்டில் 0ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. சிங்கிள் ஷாட்டில் தான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா. இப்போது நம்ம இதே மெத்தேடில் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து இருக்க நம்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் வந்து இதே மெத்தேடில் வந்துச்சுன்னா நமக்கு 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு வந்து இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 466ன்னு இருக்குது. சரிங்களா? நமக்கு தொடர்ந்து 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. இந்த மெத்தேடில் வந்து தொடர்ந்து 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. இதே மெத்தேடில் நமக்கு வின்னிங் நம்பர் வந்துச்சுன்னா 4ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரையும் நீங்கள் ஆல் போர்டு எடுத்துக்கலாம். எந்த நம்பரை வேணாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. 4, 6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான நம்பராக வந்து நம்ம பார்க்கையில் வந்து நமக்கு இப்போது நீங்கள் பாட்ஸு நம்பர்ஸாக வந்து பார்க்கையில் 416ஐயும் ஒரு கலப்பு நம்பர்ஸாக பார்க்கையில் வந்து 246ஐயும் நான் வந்து பாட்ஸில் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்காங்க. நான் இந்த மெத்தேடை வச்சு இந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மட்டுமே தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. தொடர்ந்து நமக்கு 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. 4ஆவது நாளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், அதிகமாக வேண்டாம், நார்மலாக ப்ளே பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.